ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் கிச்சன் பக்கத்தில் கொஞ்சோண்டு பின்னாடி மண் கிடக்கும். அதில் தன்னால் மரம் மாதிரி நமக்கு மணத்தக்காளி கீரை வளர்ந்துருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஏற்கனவே ஒரு தடவை இதில் பறித்து காயெல்லாம் பறித்து வத்தல்லாம் போட்டேன், உங்களுக்கு தெரியும். திடீர்னு பாருங்களேன், இந்த மாதிரி பட்டுடுச்சு. என்ன காரணம்னு எனக்கு புரியலை. ஆனால் நான் நேற்று பண்ணின ஒரு தப்பு என்ன அப்படின்னாக்க, நான் இந்த மாதிரி வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சுன்னா எப்போவுமே காட்டன் சாரீ தான் கட்டுவேன்னா, அந்த காட்டன் சாரியை ரிவைவ் போட்டு கஞ்சி போடுவேங்க. டெய்லியுமே இருந்தால் கூட இன்றைக்கி கூட பாருங்கள் போட்டிருக்கேன்னா, இந்த தண்ணியை நேற்று என்ன பண்ணிவிட்டேன், மிச்சம் இருக்கிற டெய்லி ஒரு சாரீ மட்டும் போடுவேன். அந்த சாரியை மறுநாள் கட்டிட்டு போவேங்க. ஸோ அந்த தண்ணி கொஞ்சம் மிச்சம் இப்படி வருமா, அது தண்ணி அந்த ஸ்டார்ச் ஃபுல்லாக சாரீ உறிஞ்சிக்கும். 10 நிமிஷம் ஊற வச்சு தான் போடுவேன், உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் சும்மா வேஸ்ட்டு தண்ணி தானே, அதை நான் செடிக்கு ஊற்றிட்டேன். ஸ்டார்ச்சு தானே, அது என்ன ஆகிட போகுது, சோப்பு தண்ணினா தானே கெமிக்கல் அப்படின்னு நினச்சிட்டு ஊற்றிட்டேங்க. அப்படியே செடி பட்டு போயிடுச்சு பாருங்கள். ரொம்ப மனசு வருத்தமாக போச்சு. நானே இப்படி பண்ணிட்டேனே, அதுதான் காரணமா இல்லைன்னா வேறு எதுவுமான்னு எனக்கு தெரில. பட் நானும் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மன உறுத்தல் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, பிக்கப்பாக தான் பார்க்கணும், இல்லைன்னா இதை பிடிங்கி தான் போடணும். அதுக்கு முன்னாடி நிறைய பழங்களும் காய்களும் கிடக்கிறனால ஸோ அதையும் பறிச்சிக்கலான்ட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டே இங்கே பாருங்கள், இவ்வளோ பறிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னவா இருக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சமாக கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். ஓகே, பாய்மா.